பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம எந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட சபைகள், ஏகப்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கிறது. உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான சபைகள் இருக்கிறது. ஸோ அந்த சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் சபைகள் எழும்பணும். சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சபையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகணும். சபைகள் நிரம்பி வழியணும். சபைக்குள்ள ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது, ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. சபையில ஒரு மாற்றங்களை ஆண்டவர் இந்த கடைசி நாள்ல உண்டாக்கணும் அப்படின்றதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போறோம். நீங்க உங்க சபையை மனசுல வச்சுக்கோங்க. உங்க சபையில ஒரு மாற்றங்கள் ஏற்படணும். உங்க சபையில ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணும். உங்க சபைகள் விரிவாகணும் அப்படின்னு உங்க சபையை நீங்க நினைத்து கொள்ளுங்க. அதே போல இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சபையில எந்த ஒரு அசுத்தமான காரியம் நடைபெறக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடைபெறக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். சபையில பரிசுத்தம் காணப்படணும். ஆண்டவர் உலாவுகிற இடம், ஆண்டவர் தங்கி தாபரிக்கிற இடம், அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாய் விளங்கணும். அதற்காக நம்ம இந்த கடைசி நல்ல பாரத்தோடு ஜெபிக்க போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்க தேசத்துல உள்ள எத்தனையோ கோடி சபைகள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல மாத்திரமல்ல, உலகம் எங்கும் அப்பா எத்தனையோ கோடிகள் சபைகள், எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. நிறைய ஒவ்வொரு சபையிலும் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கணும்ப்பா. சத்தியத்துல எந்த ஒரு குளறுபடி கொண்டு வரக்கூடாது. வேதத்துல உள்ளது அப்படியே அப்பா சொல்ல நீங்க கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. சபையில ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. எல்லா சபைகளும் விரிவாக்கப்படணும். நிறைய சபைகள் எல்லைகள் விரிவாக்குங்க ஏசப்பா. சபைகள்ல ஆத்துமாக்கள் நிரம்பி வெளியணும். சபைகள்ல ஊழியங்கள் பெருகணும்ப்பா. எல்லா வித ஊழியங்கள் நடைபெறணும். ஜெயில் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், வயதியோர் ஊழியம், ஆண்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், எல்லா ஊழியத்திலையும் சபைகள் அப்பா ஒரே அப்பா பெருகணும்ப்பா, பெருகணும்ப்பா. சபையில பரிசுத்தம் ஆண்டவர் உண்டாகட்டும். ஆண்டவரே, சபையில அப்பா ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆவியானவருடைய பிரசன்ஸ் அதிகமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த சாலமோன் ஆலயத்துல நீங்க உலாவினீங்களே, அதே போல எங்க தேசத்துல உள்ள அப்பா, எங்க உலகத்துல உள்ள அத்தனை சபையில நீங்க அப்பா உங்களுடைய பிரசன்ஸ் அனுபவிக்க நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தான் சபை இல்லாத எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறதப்பா. எங்க தேசத்துல சபைகள் எழும்பணும், சபைகள் கட்டப்படணும்ப்பா. எனவே சபைகள் இடிக்கப்படக்கூடாது. எனவே சபைகளை எதிராக அப்பா கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைகள் அப்பா ஆண்டவரே விரிவாகணும்ப்பா. ஒரு ஆராதனை நடந்தா 5 ஆராதனையாக மாறணும். புதிய ஆத்துமாக்கள் அப்பா சபையில சேர்க்கப்படணும்ப்பா. நிறைய சபைகள்ல உள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. தேவ ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஊழியர்கள் எழும்பணும். விசுவாசிகள் ஊழியர்களாக மாறணும். ஊழியர் செய்யணும்ப்பா. ஆண்டவரே, அறியாத எத்தனையோ கூட்ட ஜனங்கள் அப்பா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்பா மண்டையில் திரும்பி வர நீங்க கிருபை தாங்க. சபையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கடைசி நாள்ல நீங்க உண்டாக்க போறதற்காக நன்றி அப்பா. நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கட்டாயம் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு சபைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் உண்டாக்குவாராக. Have a nice day. Thank you.